ஆக்சுவலி பாண்டியன் ஸ்டோர்ஸோட ப்ரொடியூசர்ஸ் தான் குமாரசம்பவமோட ப்ரொடியூசர்ஸ். வீனஸ் என்டர்டைன்மெண்ட் கணேஷ் சார்னு. அவருக்கு என்னோட இந்த ஜேர்னி தெரியும். இவ்வளோ வருஷம் நான் உள்ளே போகும்போதே இல்லை சார் நான் படத்துக்கு போகிறதுக்கு தான் இங்கே வந்தேன், பட் இந்த வேலையை நான் கொடுத்த வேலையை சரியாக பண்ணிவிடுவேன், அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்படி தான் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சிது. ஒரு 2-3 இயர்ஸ் போகும்போது எனக்கு ஐ ஃபெல்ட் சார் நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இது பிரேக் பண்ணிவிட்டு போகவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இதுதான் எனக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்தது. ஜஸ்ட் லைக் தட் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு போட்டுட்டு நிறைய சீரியல் முடிச்சுட்டு போவாங்களே, ஐ ஃபெல்ட் அது ஒரு மரியாதையான விஷயம் கிடையாது. நம்மளை நம்பி ஒரு ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்குறாங்கன்னும் போது பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போகிற மாதிரி அது. ஸோ ஐ ஃபெல்ட் இல்லை சார், சீரியல்லாம் முடிஞ்சதுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அது முடிகிற மாதிரி இருக்குன்னா சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ அவர் வந்து நம்ம டாப்பில் இருக்கவங்க முடிகிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னா, சரி சார் பட் நான் வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன், நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கேன், யாராவது என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போகணும், அப்போ நான் இங்கே வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது. வதந்திலாம் இதில் இருந்துக்கிட்டே பண்ணேன். ஆக்சுவலி இட் இஸ் வெரி ஹார்ட் டு பேலன்ஸ். அப்படிலாம் டே நைட் தூங்காமலாம் ஒர்க் பண்ணிட்டேன். இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது, அதனால் என்னென்னு பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு. அப்படியே ஒரு 2 இயர்ஸ் போச்சு. ஐ வாஸ் ஸ்டில் தேர் ட்ரை. அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கரெக்டாக முடிய வரும்போது அப்போது கேட்டார் அவர் என்ன பிளான் பண்ணணும். பிளானில் எந்த சேஞ்சும் இல்லை சார், ஃபஸ்ட் டே உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதே தான், முடிய போகுது, சந்தோஷப்படக்கூடாது, பட் ஐ ஆம் ஹாப்பி, நான் ஏன்னா படத்துக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னோடனே ஓகே நம்மளே பண்ணலாமே அப்படின்னாரு. அவ்வளோதான் சொன்னார் என்கிட்ட. தென் ஐ செட் ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் நிறைய வி டென் டு டூ அதர் திங்ஸ், மறந்துடுவோம் அப்படின்னு. பட் ஹி செட் ஸ்கிரிப்ட் கேட்டுட்ருக்கோம், யாராவது இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் கூட போகும்போது அவர் சர்க்கிளில் நிறைய கதைகள்லாம் கேட்டோம், ஒரு 7-8 கதைகள் கேட்டோம். சில கதைகள் நல்லாயிருக்கும், எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்படிலாம் இருக்கும்போது இல்லை இது உங்களுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு எனக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக கதை கேட்டு தென் என்னட்ட ஃபைனலாக திடீர்னு பாலாஜி நான் ஞாபகம் வந்தது. சரி அவர் கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் யூடியூப்ஸில் நிறைய ஒர்க் பண்ணிடுவோம், ஏன் உனக்குன்னே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே வந்து நேராக வி நரேட்டட் த ஸ்கிரிப்ட் டு த ப்ரொடியூசர்ஸ். அங்கேயே தே டிசைட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்கில் எவ்ரிதிங் ஃபைனலைஸ்ட், கிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.